இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொன்னாலே நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவுல சுவாமியை பார்க்கணுமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆம், சிவபெருமான் இந்த பிரதோஷ காலத்துல நடனமாடுகின்ற போது நந்தி மத்தளம் வாசித்தார். இது அந்த மத்தளத்துக்கு ஏற்ப சிவபெருமான் ஆடுகிறாரா, அந்த ஆட்டத்தை பார்த்து 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 நந்தி என்ன பண்றாரு, அவர் தானே முன்னாடி நிற்பாரு, பின்னால இருக்கிற யாருக்குமே சிவனை தெரிய விடாத அளவுக்கு இப்பக்கமோ இந்த பக்கமோ ஆடி 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 அந்த மகிழ்ச்சியில பின்னால இருக்கிற தேவர்களுக்கு சுவாமியை பார்க்கவே முடியல. அப்போ அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்களாமா அந்த சந்தியா நடனத்தை? நந்தியினுடைய 2 கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புக்கு நடுவுல அந்த சுவாமியினுடைய ஆட்டம் தெரியும் இல்லையா, அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பிரதோஷ காலத்துல நந்தியோடைய அந்த 2 கொம்புக்கும் நடுவுல சிவபெருமானை நம்ம பார்த்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த சந்தியா தாண்டவ காலத்தில் செய்த வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இது நமக்கு சொல்லப்படுது.